அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 13. போன எபிசோட்ல பிரார்த்தனாவோட ஹஸ்பண்ட் வரவே இல்லை வீட்டுக்கு அப்படிங்கிறதையும் அவள் மாமியாரும் நாத்தனாரும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கிறதையும் பார்த்தோம். மாலை பிரார்த்தனா தனக்காக தேநீர் தயாரித்து கொண்டிருந்த போது சுமன் தம்பிக்கும் ஒரு கப்பு போடு என்றாள் மலர். இப்பொழுதெல்லாம் ஸ்ருதியை பார்க்கவே அவளுக்கு பிடிக்காமல் இருந்தது. இவங்க மற்றவங்க ஒழுக்கத்தை பற்றி வாய் கிழிய பேசுறாங்க என்று அவள் மனதிற்குள்ளாகவே பொறுமுதம் போதெல்லாம் ஸ்ருதியின் பார்வை இவளை வட்டமிட்டு கொண்டே இருக்கும். இவ்வளவு கேவலமானவள் தானே நீ என்று பிரார்த்தனா அலட்சியமாய் பார்ப்பதாய் அவளுக்கு தோன்றும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தக்க நேரத்திற்கு காத்திருந்தவளுக்கு பழம் நழுவி பிரார்த்தனா சுமனுக்காய் தயாரித்த தேநீரில் விழுந்தது போல வாய்ப்பு கிடைத்தது. தனக்கான தேநீர் கோப்பையுடன் சிட் அவுட்டில் அமர்ந்து கொண்டிருந்தவளின் முன்னால் பத்திரகாளி போல் வந்து நின்றாள் ஸ்ருதி. இவளிடம் நமக்கென்ன பேச்சு என்று அவளை அலட்சியம் செய்தவள் போல் அமர்ந்தவளிடம் என்ன இது என்று தான் கொண்டு வந்த தேநீர் கோப்பையை காட்டினாள். உனக்கென நான் பதில் சொல்வது என்று தன் பூக்கிலேயே அமர்ந்திருந்தாள் பிரார்த்தனா. இவள் இப்படி அமைதியாய் இருக்கவும் ஸ்ருதியின் ஆங்காரம் தலைக்கேறியது. எவ்வளவு திமிர்! இப்ப நீ பதில் சொல்லல, உன் மூஞ்சிலை இதை ஊற்றி விடுவேன். அண்ணி என்ற மரியாதை இல்லாமல் ஆக்ரோஷமாய் நின்றவளை அதிர்ச்சியாய் நோக்கி பிரார்த்தனா, இப்ப என்ன உன் பிரச்சனை என்றாள். பண்ற இதையும் பண்ணிட்டு கேள்வியா கேட்கிற? ஸ்ருதி, மரியாதையாய் பேசு. உனக்கு என்னடி மரியாதை? ஆமா, உன்கிட்ட போய் மரியாதை எதிர்பார்க்க முடியுமா? நக்கலாய் சொல்லிவிட்டு பிரார்த்தனா சிரிக்கவும் ஸ்ருதிக்கு இன்னும் உசுப்பேறியது. உன்னை மாதிரி நான் ஒன்னும் ஊர் மேய்ஞ்சிட்டு வரல. அவன் என்னை கட்டிக்க போறவன், அதோட அது என் இஷ்டம். என்னை கண்டிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏய் போ, நீ எப்படி போனா எனக்கு என்ன? உன்கிட்ட பேசுறதையே நான் கேவலமா நினைக்கிறேன். இப்போ உன் பிரச்சனை என்னன்னு இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லனா இடத்தை காலி பண்ணு என்ற போது, அடியே குடிய கெடுக்க வந்த கழுதை, உன்னை ஒரு கப்பு காப்பி தண்ணி தானே போட சொன்னேன், இப்படி விஷத்தை அள்ளி போட்டிருக்கியே என்று அலறியபடி வந்தாள் மலர். இவ ஏன் இப்படி கத்துரா என்ற அதிர்ச்சியில் நாற்காலியை விட்டு எழுந்த பிரார்த்தனா, என்னத்த என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது, நொன்னத்த பண்றதையும் பண்ணிட்டு பாசாங்கா பண்ற, எத்தனை நாள் திட்டமடியுது என்று அலறினாள். அவளின் குரல் கேட்டு ஓரிருவர் வந்து கூட என்ன என்று திகைத்து போய் நின்ற மருமகளை காட்டி, நீங்களே கேளுங்க இந்த நியாயத்தை. இந்த தம்பிக்கு ஒரு கப்பு காஃபி போட சொன்னேன், நான் போட மாட்டேன்னு மறுத்து சொல்லி இருந்தா நான் என்ன பண்ண போறேன்? எக்கா, அஞ்சலை அக்கா, நீயே வந்து இதை மோந்து பாரேன், இந்த படுபாவி என்ன பண்ணி இருக்கான்னு என்ற மலர் தேநீர் கோப்பை அஞ்சலிடம் நீட்ட அதை முகர்ந்து பார்த்தவள், ஐய என்ன இது, ப்ளீச்சிங் பவுடர் வாசனை வருது என்று முகத்தை சுழிக்க கூடி இருந்த கூட்டம் அட கடவுளே என்று வாய்மேல் விரல் வைத்தது. அடப்பாவி, ப்ளீச்சிங் பவுடரையா காஃபில அள்ளி போட்டா? துடிதுடித்து போன பிரார்த்தனா உடனே அதை வாங்கி முகர்ந்து பார்த்து விட்டு தன்னதையும் ஆராய்ந்தாள். சுமனுக்கான தேநீர் அப்படி ஒரு நெடி. அத்தனை பேர் மத்தியிலும் குற்றவாளியாய் நின்றவள், இல்ல நான் ஒரே கிண்ணத்துலதான் போட்டேன் என்றாள் தழுதழுக்க. பின்ன எப்படிமா அந்த காஃபியில மட்டும் அப்படி நெடி அடிக்குது? எனக்கு தெரியாது. இது என்ன மாயாஜால வித்தையா? காஃபி போட்டது நீ, எதுவுமே தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல அழுதாள் பிரார்த்தனா. அப்போ நாங்க கலந்தோம்னு சொல்றியா? அந்த தம்பி எங்க எதிரி இல்ல, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவர். நாங்களே கொல்ல துணிவோமா? கொலையா? அதிர்ந்து போனாள். ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் எதுவும் பண்ணல, ஒரே மாதிரிதான் தேநீர் தயாரித்தேன் என்றாள். அவள் பக்க நியாயம் இடியோசையோடு அமுங்கி போன பூஜை மணியாய் தேய்ந்திருந்தது. அழுகையும் ஆர்ப்பாட்டமும் நடிப்பும் குற்றவாளி என்ற பட்டத்தை சுமத்தி கொண்டிருக்க, என் பொண்ணுக்கு படித்த அழகான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற வைத்தெரிச்சல் தான் இப்ப உன் பொண்ணை இந்த வேலை செய்ய வச்சிருக்கு. இப்படி ஒருத்தியை கூடவே வச்சுட்டு எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த ஆண்டவன் இப்படி ஒரு சோதனை ஏன்தான் எங்களுக்கு தருகிறானோ என்று மயங்கி சரிவது போல் பாவனை செய்தாள் மலர். அம்மா என்று ஓடிச் சென்று தாயை தாங்கிய ஸ்ருதி, நீ ஏம்மா கவலைப்படுற? நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. என் அன்பு முன்னால் எந்த கெட்ட சக்தியும் நிற்காது. நம்மை அழிக்க நினைப்பவங்கள் தான் அழிந்து போவாங்க என்று தேற்றினாள் கண்ணீர் மல்க. தாயும் மகளும் வடித்த கண்ணீரில் சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களின் கண்களும் கலங்கி நின்றன. தொடர்ந்து 2-3 நாட்கள் அழுத்தமான மௌன கலவரத்திலேயே கழிய கோயிலுக்காச்சும் சென்று வரலாம் என்று கிளம்பினாள் பிரார்த்தனா. கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் அத்தை, நீ போனா எனக்கென்ன, வந்தா எனக்கென்ன என்பது போல் முகத்தை திருப்பினார்கள் தாயும் மகளும். சற்றே லேசான மனதுடன் வீடு திரும்பிய போது தலைவிரி கோலத்தில் நின்றிருந்த மாமியாரை பார்க்கவும் அடி வயிற்றில் பந்து உருண்டது.
அந்த வீடே அவளுக்கு திகிலூட்டும் ஒரு இடமாகவே தோன்றியது. தடதடத்த இதயத்துடன் காம்பவுண்ட் கேட்டை தொட்டபோது போர்ட்டிகோவில் பிரார்த்தனாவின் உடைகள் சிதறி கிடந்தன. உள்ளே நுழைந்தவளை எல்லோரும் பார்த்த பார்வையும் புதிராய் இருக்க, மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கி நின்றிருந்த மலரை பிரார்த்தனா பயத்துடன் ஏறிட்ட போது, வெளியே போடி நாயே என்று ஆக்ரோஷமாய் சீறினாள். அத்தை, உனக்கு என்னடி நாங்க பண்ணினோம்? இப்படி எங்க குடும்பத்தை அழிக்க திட்டம் போடுறியே, என்னத்த சொல்றீங்க? கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணு என்று உனக்கு அத்தனை சேவகமும் புரிந்ததற்கு பலனாயுது? அவள் ஒப்பாரியை தொடங்க, ஏது என்ன புரியாதவளாய் பக்கத்து வீட்டு பெண்ணிடம், அக்கா என்னக்கா பிரச்சனை என்று கேட்டபோது, அப்பா என்ன நடிப்பு, மேரி சொல்லுமா, அவ பண்ணின சாதனையை சொல்லு என்று மலர் மேரியிடம் சொன்ன போது, பிரார்த்தனா வெளியில் போகும்போது அடுப்பில் ஏதாவது வேலை பாத்தியாமா என்று கேட்டாள் மேரி. அடுப்பில் என்று ஞாபகப்படுத்தி கொண்ட பிரார்த்தனா, ஆமாக்கா, பால் கொட்டி கிடந்தது, சுத்தப்படுத்தினேன், என்னக்கா பிரச்சனை என்று கேட்டாள். கேஸ் சிலிண்டர் சரியா மூடி இருக்குதான்னு பார்த்தியா? சிலிண்டரா என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, பாருங்க உங்க முன்னாடியே எப்படி திருன்னு முழிக்கிறான் என்றாள் மலர். என்னம்மா நீ படிச்ச பொண்ணு, இதெல்லாம் கவனமா இருக்க கூடாதா என்று மேரி சொன்ன போது, ஏய் அவளே வேணும்னே பழிவாங்க திட்டம் போடுறா, நீ வேற அவளுக்கு புத்திமதி சொல்ற என்று மலர் இடை புகுந்த போது, எல்லாம் அவ அம்மாவும் தங்கச்சிங்களும் பண்ணி கொடுத்த திட்டம் அது என்றாள் ஸ்ருதி. அநியாயமாய் பழி போடுபவர்கள் தன் வீட்டாரையும் இழுக்கவும் சுரீர் என்றது பிரார்த்தனாவுக்கு. என்ன திட்டம் போட்டாங்க? என்ன பேசுற ஸ்ருதி, நீ கொஞ்சம் மரியாதையாய் பேசு. எங்களை சாகடிக்க திட்டம் போடுவீங்க, நாங்க உங்களுக்கு மரியாதை தரணுமா? யார் திட்டம் போட்டது? என்ன உளர்ற? கோயிலுக்கு போறேன்னு கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டுட்டு போனியே, சே, அது மாதிரியான ஈன புத்தி எனக்கு கிடையாது. நான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வரல. நீங்களே எல்லாற்றையும் பண்ணிட்டு என் மேல பழி போடுறீங்களா? நாங்க பழி போடுறோமா? மேரி அக்கா, நீங்களே சொல்லுங்க. நாங்க உன்னுடன் தானே பேசிட்டு இருந்தோம். கிச்சன் பக்கம் போகவே இல்லை தானே? சிலிண்டர் பக்கத்தில் எரிந்து அணைந்த பேப்பர் துண்டு கிடந்தது தானே என்று அவளை சாட்சிக்கு அழைத்தாள் ஸ்ருதி. அவளும் ஆமாம் சாமியாராய் தலையாட்ட, வேலிக்கு ஓனான் சாட்சியா என்ற கோபத்தில், மேரி அக்கா, இது என் வீட்டு பிரச்சனை, இதுல தலையிடாதீங்க என்று அவள் மேல் பிரார்த்தனா சாடவும், பாருங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மேலையும் இந்த வரத்து வருபவ எங்களை என்ன பாடுபடுத்துவான்னு யோசிச்சு பாருங்க என்று மலர் கண்ணீர் வடிக்க, உங்க நாடகத்தை முடிச்சிட்டு நீங்க வாங்க, நான் போறேன் என்று தன் துணிமணிகளை அள்ளிய போது, எங்கடி போற? போ வெளியே, இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்றாள் மலர். என்னது, நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதா? நல்ல கதைதான், இது என் புருஷன் வீடு, வெளியில போக ஆசை இருந்தா நீங்க போங்க என்றாள் பிரார்த்தனா. என்ன திமிர் பார்த்தீங்களா? நான் வெளியில போகணுமா? அவ திட்டம் என்னன்னு இப்ப புரியுதா? இத பாருங்க அத்தை, உங்கள மாதிரி எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை குற்றம் கண்டுபிடிக்க எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலும் நான் வரல, ஆளை விடுங்க என்று சொல்லிட்டே இருக்கேன். வெளியே போடி, இது என் வீடு என்று உள்ளே சென்றவளை மலர் பிடித்து இழுக்க, கையை விடுங்க என்று பிரார்த்தனா உதறிய போது தடுமாறியபடி விழப்போனாள் மலர். படிக்கட்டிலிருந்து உருண்டு விழப்போனவளை தாங்கி பிடித்த ஸ்ருதி, ஐயோ அம்மா என்று பிடிச்சு தள்ளிட்டாளே என்று கத்த, என்னை கை நீட்டி அடிச்சிட்டாளே என்று மலரி ஒப்பாரியை ஆரம்பித்தாள். சூழ்நிலைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பிரார்த்தனாவுக்கு எதிராய் அமைந்து கொண்டிருந்தன. சுற்றி இருந்த அத்தனை பேரின் பரிதாபங்களை அள்ளிக்கொள்ளும் வகையில் அந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தன. குற்றம் நிரூபிக்கப்பட்ட கைதியாய் வாசலுக்கு வெளியே நின்றிருந்தாள் பிரார்த்தனா. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?